படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்பது போலல்லவா இருக்கின்றது. மத்திய அரசின் பட்ஜெட்டை சுட்டிக்காட்டி செந்தமிழில் விளாசிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் பேச்சை கைதட்டி சிரித்த கூட்டணி கட்சி எம்பிக்கள் செயல் எதிர்க்கட்சியினருக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி வருகின்றார் எங்களுடைய முதலமைச்சர். ஃபார்மல் செக்டரில் முதன்முறையாக பணியிலே சேர்கின்ற இளைஞர்களுக்கு 1 மாத ஊதியம் வழங்கப்படும். அவர்கள் EPFO என்னும் என்ரோல் செய்யப்பட்டு அதற்கு பின்பாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் அல்லது உயர்ந்தபட்சம் 1 லட்சம் ஊதியம் பெற்றால் மட்டுமே இந்த 1 மாத ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்படும். ஒன்றை நினைவூட்டுகின்றேன், குறைந்தபட்சம் 20 தொழிலாளர்கள் இருந்தால்தான் ஒரு நிறுவனம் EPFO சட்டத்திற்குள் வரும். ஆகவே இதுவும் சிறு குறு தொழில்கள் நிறுவனங்களுக்கு பயன் தராது, பெரு முதலாளிகளுக்கு பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன்படும். பெண்கள் முன்னேற்றமாம் 3 லட்சம் கோடிகள் அதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கிராமப்புற பொருளாதாரத்தை அடியோடு சீர்குலைக்கின்ற மன்ரேகா திட்டத்திற்கான நிதி முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கின்றது. இது எப்படி இருக்கின்றது? நாரி சக்தி என்று சொல்லுகிறீர்கள். இதுகாரும் எங்களுடைய பாதிக்கப்பட்ட மணிப்பூர் பெண்களுக்கான நிவாரண நிதியை இந்த அரசு வழங்கி இருக்கின்றதா? மன்ரேகா நிதியை முற்றிலுமாக குறைத்துவிட்டு மணிப்பூர் பெண்களுக்கு அந்த நிவாரண உதவியை வழங்காமல் இருப்பது என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்பது போலல்லவா இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் ஒன்றை நான் உங்களிடையே இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்வி, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாட்டு திறன், பெண்கள் முன்னேற்றம், இப்படி. சார், I am the second speaker, just 5 minutes. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.